Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. Hi friends, இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வெறும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் பூண்டு போட மறந்துட்டேன், ஆனால் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கோஸ், கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், நான் இது 3 தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குனிங்கன்னா வெந்துடும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே பாஸ்மதி ரைஸை வேக வச்சு ஆற வச்சுருக்கேன். நம்ம இப்போ இது நல்லா கலந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொறுமையாக கலக்கணும், இல்லைனா அரிசி உடஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் பொறுமையாக கலந்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.